மாலை வணக்கம். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் 9வது பாகத்தை இப்பொழுது நான் வெளியிடுகிறேன். அனைவருக்கும் புரட்சித் தலைவரின் பேரில் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், டக்குன்னு வேகமாக ஆரம்பிக்கிறேன். அன்பேவா ஷூட்டிங் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அன்பேவா ஷூட்டிங் வந்து இமாச்சல் பிரதேசத்தில் நடக்குது. பயங்கரமான குளிர் பிரதேசம். அந்த இதில் ஒரு தடவை புரட்சித் தலைவரும் சரோஜாதேவி மேடமும் என்ன பண்ணுறாங்க, புரட்சித் தலைவரும் சரோஜாதேவி மேடமும் ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேட்டில் நிற்கிறாங்க. சரோஜாதேவி மேடத்துக்கு பின்னாடி சரியான பள்ளம். அப்போ திடீர்னு புரட்சித் தலைவர் என்ன பண்ணுறாரு, சரோஜாதேவி மேடத்தை மேலே பாஞ்சு கையை பிடிச்சி இழுத்து விடுறாரு கீழே. என்னன்னா கீழே இழுத்து விடுறாரு, நம்மளை போய் புரட்சித் தலைவர் திடீர்னு கையை பிடிச்சி இழுத்து கீழே இழுத்து விட்டுவாரேன்னு பார்த்தா, அவங்க நின்றுக்கிட்டு இருக்க காலடியில் பார்த்தா பெரிய பாம்புங்க அவரை கொத்துற மாதிரி வருது. எம்ஜிஆர் போய் அழகா புரட்சித் தலைவர் போய் ஷூ வச்சு சாதாரணமாக அந்த பாம்பை மிதித்து கொண்டுட்டாரு. பாருங்க, மற்ற ஆளுகள்னா பாம்புனது ஓடி போயிடுவாங்க, பாம்புனா படையை நடுங்கும். புரட்சித் தலைவர் அசால்ட்டை தான் உயிரை கூட கவலைப்படாமல் டக்குன்னு போய் பாம்பு மிதிச்சு கொண்டுட்டாரு. இது வந்து சரோஜாதேவி மேடம் சொன்னது, என் உயிரை காப்பாற்றினார் அன்னைக்கு புரட்சித் தலைவர்னு. இது ஒரு பெரிய விஷயம். இது நம்ம சாதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு உயிர் காப்பாற்றப்படுறதுன்னு அது ஒரு பெரிய விஷயம். ரைட்டு. ரெண்டாவது, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே நம்ம இதில் புரட்சித் தலைவர் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது மாரியப்பன்னு ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு கையில் சாக்கடிச்சிருச்சு. உடம்புல சாக்கடிச்ச உடனே அவர் துடிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் பதறாங்க. புரட்சித் தலைவர் வேகமாக ஓடியாந்து ஒரே எத்து அந்த கட்டையை தள்ளி விட்டு, ஒரு வயரை தள்ளி விட்டு மாரியப்பனை காப்பாத்துறாரு. காப்பாற்றினதும் எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணுறாங்க. புரட்சித் தலைவர் வந்து எப்படின்னா, அவர் கண்கள் வந்து இங்கே பாருங்க 4 பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், சிசிடிவி கேமரா மாதிரி சுழண்டு பார்க்கும். தன்னை மட்டும் இல்லை, லேபரையும் கவனிப்பார் அவர். பணக்காரை மட்டும் இல்லை, ஏழையும் கவனிப்பார் அவர். அவ்வளோ பெரிய ஆளை அவர் பார்த்துக்குங்க. ரெண்டாவது, அடுத்து வந்து நம்ம இவர் ஏவிஎம் சரவணன், மறுபடியும் உங்களை சிம்லா கூப்பிட்டு போகிறேன். ஏவிஎம் சரவணனுக்கு தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. குளிரில் வந்து தண்ணி இன்னில சேராமல் ஐஸ் வாட்டர் மாதிரி குடிச்சிருப்பாங்க. அப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. தொண்டை வாயவே திறக்க முடியாமல் ரொம்ப வேதனைப்படுறாரு. புரட்சித் தலைவர், அபிநய சரஸ்வதி, சரோஜாதேவி மேடம், மற்ற டைரக்டர் எல்லாம் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. இவர் நான் வரலைங்க, நைட் 8 மணி, நான் வரலைங்க, நான் கார்லேயே உட்காந்துக்கிறேங்கன்ட்டு கார்லேயே குளிரில் உட்காந்துருக்காரு. புரட்சித் தலைவர் பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு கதவு தட்டுறாங்க. ஏவிஎம் சரவணன் கார் கதவை திறந்து கதை வரை பார்க்குறாரு. புரட்சித் தலைவர் வந்து பாலை ஆற்றிக்கிட்டு இருக்காரு. ஏவிஎம் சரவணனுக்கு வந்து நாங்கள் முதலாளியும் தான் கூப்பிடுவாராம். சாரன் பாரா இல்லை முதலாளியும் பாரு. ஏன்னா அவங்களாம் பெரிய தொழில் ஸ்தாபனம், பெரிய ஸ்டுடியோ ஓனருக்கு அவங்க. முதலாளி இருந்தாங்க குடிங்க அப்படின்றாங்க. என்ன சார் நீங்களே கொண்டு வந்துட்டீங்க? ஏன் நான் கொண்டு வந்தேன் தெரியுமா? அப்போ தான் நீங்கள் பாலை குடிப்பீங்க, வேற ஆள்கிட்ட கொடுத்து விட்டேன்னு வைங்க, வேண்டாம்ப்பா போப்பா அப்படின்றவீங்கன்னு. அந்த சூடான பாலை இதமாக அவர் குடித்த உடனே வெதுப்பாக அவருக்கு தொண்டையில் இறங்குறதில்ல. அவருக்கு ஓரளவு புண்ணு சரியாயிருச்சு. அடுத்த நாள் சொல்கிறாரு, அப்பா ஓரளவு நான் சம்வாட்டு ஆல்ரைட் நவ் அப்படின்றாரு. புரட்சித் தலைவரை பாருங்கள், நான் நல்லா சாப்பாடு ஹோட்டலில் உட்காந்து பிரியாணி முட்டையும் சாப்பிட்டு சிக்கனையும் மட்டையும் சாப்பிட்டு எழுந்து வெளியே போயிருக்கலாம். அவர் அடுத்தவரையும் கவனிக்கிறார் பாருங்க. அதான் நான் சொன்னேன், புரட்சித் தலைவருடைய கண்கள் ஒரு சிசிடிவி கேமரா. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, விவசாயி படம் ஷூட்டிங்கு. பொதுவாகவே மேஜர் சுந்தரராஜன் புரட்சித் தலைவர் அதிகமாக ஒன்றா நடித்தது கிடையாது. ஏன்னா புரட்சித் தலைவருக்கு தோதா அந்த மேஜர் சுந்தரராஜன் நடிக்க மாட்டாப்புல, ஒரே மோல்டப்பாக இருப்பார். அவர் சிவாஜி நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் கூட தான் கரெக்டாக நடிப்பார். இப்போ இந்த விவசாயி படத்தில் புரட்சித் தலைவரோட அப்பாவை வந்து மேஜர் சுந்தரராஜன் நடிக்கிறார். அப்போ இந்த ஒரு அந்த ஷூட்டிங் முடிகிற நேரத்தில் புரட்சித் தலைவர் கேட்குறாரு, யார்கிட்ட, நம்ம சாண்டோ சின்னப்பா தேவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அவர்கிட்ட கேட்குறாரு, எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் வந்து சாண்டோ சின்னப்பா தேவரை ஆண்டவனேன்னுவார், அவரும் புரட்சித் தலைவர் ஆண்டவனேன்னுவார். இவங்கெல்லாம் அந்த டைமில் வந்து ஆண்டவனேன்ற குரூப்பு. ஆண்டவனே நாளைக்கு என்ன ஷூட்டிங்கு, நாளைக்கு என்ன சீனு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவனே நாளைக்கு வந்து நீங்கள் கூழ் குடிக்கிற காட்சி அப்படின்றாரு. அப்படியா? உடனே எம்ஜிஆர் சொல்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி, கூழ் வந்து என் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுவேன் அப்படின்றாரு. ரைட்டு, நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடுவீங்களே, அதுதானே கடவுள்கிட்ட சொன்ன மாதிரி இல்லை உங்கள்கிட்ட சொன்னா அப்படின்ட்டு சாண்டா சின்ன தேவர் சிரிச்சுட்டே போயிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேஜர் சுந்தரராஜன் சொன்னது கரெக்டாக பார்த்தா 17-20 பிளாஸ்கில் ஃபுல்லாக கூழ் ஃப்ளாஸ்கில் வந்து இறங்குது, பெரிய பெரிய ஃப்ளாஸ்க்கு.
அதே மாதிரி அந்த ஷூட்டிங்கில் புரட்சி தலைவர் ஸ்கூல் குடிக்கும் போகிற நேரத்தில் கரெக்டாக புரட்சி தலைவர் சொல்லிட்டாரான், ஃபுல்லாக ஷூட்டிங் நிறுத்துங்கன்ட்டாரான். எல்லாம் ஷூட்டிங் நிறுத்துங்க, கேமரா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, கேமராமேன், எலக்ட்ரீஷியனு, இது ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் உள்ளவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லா பேரையும் கூப்பிட்டாரான். எல்லாரும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த கூழ், அது கூழ்னா சாதாரண கூழ் இல்லை, இது கல்கண்டு பார்த்து கல்கண்டுலேயே கேசரி மாதிரி பாயசம் மாதிரி செய்வாங்க பாருங்க, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு இட் சீம்ஸ் டு பி கூல், அப்போ கூல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது கூல் கிடையாது. எல்லாரும் குடிக்கிறாங்க. ஒன்று மேஜர் சுந்தரராஜன் சொல்றாரு, புரட்சி தலைவர் மட்டும் ஷூட்டிங்கில் அவர் மட்டும் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அவர் உணவு வந்து எத்தனை பேருக்குனாலும் கொண்டு வந்துடுவார். அவர் என்ன சாப்பிட்றாரோ, முட்டை, சிக்கன், மட்டனு, ஃபிஷ்ஷா எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு. அந்த மாதிரி மனசு யாருக்குங்க வரும்? அது மாதிரி புரட்சி தலைவர் விஷயத்தில் என்ன சொல்கிறேன், ஒரு தடவை ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்குது. புரட்சி தலைவர் எப்பயுமே அவர் ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஷூட்டிங்லையும் போய் கவனிப்பார். அப்போ இந்த ஏவிஎம் சரவணன், மெய்யப்பன் செட்டியாருடைய மகன் ஏவிஎம் சரவணன் புரட்சி தலைவருக்கு நல்ல நண்பர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த அவரை போய் பார்க்க போகிறாரு. அவர் உட்காந்துக்கிட்டு ஒரு டேபிளில் போட்டு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, டேபிளில் வடையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. புரட்சி தலைவர் போன உடனே, தலைவரே வாங்க உட்காருங்க, வடை சாப்பிடுங்கன்றாரு. புரட்சி தலைவர் கேட்குறாரு, வடை வாங்கி சாப்பிட்றீங்களே, எல்லாருக்கும் கொடுத்தீங்களா அப்படின்னாரு. இல்லை தலைவரே, நான் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ சொல்கிறாரு, மிஸ்டர் சரவணன், நீங்கள் வந்து ஒரு உணவை சாப்பிட்றீங்கன்னா, ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஏகப்பட்ட ஊழியர்கள் அங்கே இருப்பாங்க, டெக்னீஷியன், டைரக்டர்ஸு, கேமராமேனு, எல்லா எலக்ட்ரீஷியன், ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. எல்லா பேருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்ணும். அப்படி உங்களால் சாப்பிட முடியலையா, அந்த பார்சலை வாங்கி கொண்டு போய் உங்கள் ரூமில் வச்சு பர்சனலாக யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சாப்பிட்ணும். எப்படி பாருங்கள் எம்ஜிஆரோடைய அட்வைஸை. அதை வந்து நான் இன்றைக்கும் வந்து புரட்சி தலைவருடைய வாக்கை வந்து வேத வாக்காக நினைக்கிறேன். ஏன்னா அவர் அடுத்தவங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டதே கிடையாது. அப்புறம் ஒரு நாள் இதே இந்த மேஜர் சுந்தரராஜன் சொன்னது, இது மேஜர் சுந்தரராஜன் புரட்சி தலைவரும் ஒரு ஷூட்டிங்கு, மதியானம் 1 மணி ஆயிடுச்சு, லஞ்ச் அவர். சாப்பிட போகிற நேரத்தில் அந்த ஷூட்டிங், அந்த படத்துலேயே ஒரு சாப்பிட்ற சீனு, 15-20 வெரைட்டிஸோட வெஜிடேரியன் சாப்பாடு வைக்கிறாங்க. வச்சா எம்ஜிஆர் நல்லா சாப்பிட்றாரு, நல்ல விருந்து சாப்பாடு மாதிரி சாப்பிட்றாரு. அப்போ சுந்தரராஜன் வந்து அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு, எப்பயுமே நீங்கள் இப்படி தான் ரிச்சாக சாப்பிடுவீங்களா, காஸ்ட்லியாக சாப்பிடுவீங்களா, நான்வெஜ் அப்படின்னா சிக்கன், மட்டன் சாப்பிட்றீங்க, வெஜிடேரியன்னா அப்படி ஒரு 15 வகை வெரைட்டியாக சாப்பிட்றீங்களே அப்படின்போது புரட்சி தலைவர் சொல்கிறாரு, மேஜர், எனக்கு நல்லா சாப்பிடவும் தெரியும், அதே நேரத்தில் எனக்கு பட்டினியாக இருக்கவும் தெரியும். நான் வந்து பழைய சோறை ஊறுகாயை தொட்டு சாப்பிட்டவேன், பழைய சோறை வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டவேன், பழைய சோறை சுண்டவத்தல் குழம்பு வச்சு சாப்பிட்டவேன், சில நாட்களில் சாப்பிடாம வெறும் வயிற்றோட பட்டினியோட வயிற்றுல ஈரத்துண்டை போத்திட்டு படுத்திருந்தவன். எனக்கு பட்டினியும் தெரியும், நல்லா சாப்பிடவும் தெரியும் அப்படின்றாரு. ஏன்னா அவ்வளோ வறுமையை கடந்து வந்தவர். அதனால தான் அந்த பையங்க அப்புறம் தான் மாதிரி ஏழை ஆகிடக்கூடாது, படிக்கணும். தான் வந்து சின்ன வயசுலேயே நாடக கம்பெனிக்கு போயிட்டார். எதுக்கு? நாடக கம்பெனிக்கு போனால் 3 வேளை சோறு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நாடக கம்பெனிக்கு அனுப்பிட்டாங்க. அதனால தான் புரட்சி தலைவர் என்ன பண்ணார், எல்லாரும் நாடக கம்பெனிக்கு போயிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, படிக்கணுன்றதுக்காக தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டத்தை உலகம் பூரா பாராட்டினாங்க. சரி, இப்போ வந்து அடுத்து என்ன செய்கிறாரு, ஒரு உரிமை குரல் படம் நடந்துக்கிட்டு இருக்கு. உரிமை குரல் படம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஷூட்டிங்கில் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்காரங்கெல்லாம் டெய்லி வந்து வண்டியில் மாட்டு வண்டி கட்டி சாப்பாடுலாம் கட்டி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு புரட்சி தலைவரோட ஷூட்டிங்கை டெய்லி பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது புரட்சி தலைவர் ஒரு நாள் சொல்கிறாரு, சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் சாப்பிட வரேன் உங்களோட, ஆனால் என் கூட இவ்வளோ ஷூட்டிங்கில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு போடுவீங்களா அப்படின்றாரு. உடனே அந்த ஊருக்காரங்க, அதனால என்ன தலைவரே, நாங்கள் போட்டுருவோம் நீங்கள் அப்படின்னு. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் சாப்பாடுன்ட்டாங்க அந்த கிராமத்துக்காரங்க. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு புரட்சி தலைவர் போகிறாரு. போனால் அங்கே சாப்பாடு எல்லாரும் கேட்குறாங்க, வச்சு சாப்பிட்டா ஷூட்டிங்கில் உள்ள எம்ஜிஆர் கூட உள்ள நண்பர்கள் எல்லாம் என்ன சாப்பிடவே முடியல, நீ உரப்பா இருக்கு உப்பா இருக்குன்ட்டு சாப்பிடமா யோசிக்கிறாங்க. புரட்சி தலைவர் மட்டும் நல்லா சாப்பிட்றாராம், விழுத்து நல்லா காய்கறி வைங்க, சாம்பாரை விடுங்க, அப்படி இப்படின்னு கேட்டு கேட்டு சாப்பிட்றாராம். அப்போ தான் டைரக்டர் ஸ்ரீதர் சொல்கிறாரு, புரட்சி தலைவர் வந்து அவங்களுடைய மனசு கோணக்கூடாது, அந்த கிராம மக்களுடைய மனசு கோணக்கூடாதுன்ட்டு
எந்த விதமான சாப்பாடையும் அவர் வந்து ருசிச்சு சாப்பிடுவார். அதுதான் அதான் ஏற்கனவே சொன்னார் பாருங்க, ரிச்சாகவும் சாப்பிடுவேன் பட்டினியாகவும் இருப்பேன்னாரு பாருங்க. ஆனால் எந்த வகை உணவையும் ஒரு தடவை ஒரு கிராமத்தில் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் வந்து எந்த வீட்டுக்கு போனாலுமே 30 பேர் நாங்கள் சாப்பிட வர முடியுமா, 15 பேர் அப்படின்னு நாங்கள் எண்ணிக்கை சொல்லிடுவாராம். இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு கேட்பாராம். கேட்டுட்டு முடியும்னு சொன்னாங்கன்னா தான் அந்த வீட்டுக்கு தான் போவாராம். அப்படி ஒரு தடவை புரட்சித் தலைவர் இவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜேபிஆர், உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் கூடவே இருந்தார். ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் மெட்ராஸில் நடத்தினார். பெரியவர் ஜேபிஆர், கல்வி தந்தைன்னு நாங்கள் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர் அவர் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தயிர் இருக்காமா அப்படின்னு ஒரு வீட்டில் கேட்குறாரு. அந்த வீட்டில் தயிர் இல்லை, என்ன தட்டார் புட்டாட்ட ஓடி போய் அங்கே இங்கேயும் கேட்டு வந்து அப்புறமேட்டு தயிரை கொண்டு வந்துருக்காங்க. அப்போ புரட்சி தலைவர் சொல்கிறாரு, ஜேபிஆர், நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா அந்த வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் நம்ம சாப்பிட்ணும். அது இருக்கா இது இருக்கான்னு கேட்கக்கூடாது. நம்ம வீட்டில் 1000 சாப்பிட்ருப்போம், அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டோம்னா அவங்க வந்து அந்த இதை அவங்க பழகாமல் இருந்திருப்பாங்க. கிராமத்தில் போய் இப்போ நம்ம தயிரை கேட்டோம் அப்படின்னா அவங்க பக்கத்து வீட்டில் போய் ஓசி வாங்கிட்டு வருவாங்க. கடைசியில் அவங்க பாருங்க, எங்கள் வீட்டில் வந்து தயிர் வாங்கி சாப்பிட்டாங்க, உங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்கன்னு அது ஒரு பேச்சாகும். அதனால அப்போ ஜேபிஆர் சொல்கிறாரு, புரட்சி தலைவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், எது கிடைக்குதோ அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்ணும், அதுக்குள்ளே நம்ம வாழணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்கிறாரு. உயர்ந்த பண்புகளை கற்றுக் கொடுக்குறார் தலைவர். அப்புறம் புரட்சி தலைவர் ஒரு தடவை காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம நாடு 5 டைம்ஸ் மிஸ்டர் திண்டுக்கல் நாடு எனக்கு அனுப்பின மெசேஜ். கார் நின்றுச்சு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, கார் நின்றுச்சு. டிரைவர் டயரை கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்காரு, புரட்சி தலைவர் வண்டியில் உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தா டிரைவர் இது பிஏ இருப்பாரு பாருங்க, தலைவரோட பிஏ, அவர்கிட்ட தலைவர் புரட்சி தலைவர் சொல்றாரு, ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தால் வாங்கிட்டாங்கன்றாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு பாட்டி கடை போட்டு அது மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, கிழங்கு, பனங்கிழங்கு, கடலை மிட்டாய், இந்த எள்ளூருண்டை இதெல்லாம் விற்றுக்கிட்டு இவர் அதை ₹1 ₹2 வாங்கிட்டு அந்த அம்மா கையில் ₹10 கொடுக்குறாரு. இப்போ வாங்கி புரட்சி தலைவர் அதை ஆசையோட சாப்பிட்றாரு. இது ஒரு கடையில், ஏழை கடையில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அன்போடு சாப்பிட்றாரு. அதான் சொன்னேன்ல, ரிச்சான உணவையும் சாப்பிடுவேன், சாதாரண உணவையும் சாப்பிடுவேன்றது அவர் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதனாலே நான் டெய்லி அந்த அம்மாவுக்கு வியாபாரம் கொடுக்கணும்னு டெய்லி கார் அந்த பக்கமே ஓட்ட சொல்வாரான் புரட்சி தலைவர். டெய்லி அந்த பக்கமே கார் போகுமா. போகும்போது இந்த பிஏ போய் வண்டியை நிறுத்தி பிஏ போய் வாங்கிட்டு வருவாரான். ₹5 ₹10 கொடுக்குறது, ₹10 ₹100 கொடுக்குறது, ₹50 கொடுக்குறது. அந்த அம்மாவும் சரி நல்ல பணக்காரங்க போல கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நாள் வாங்கிட்டு வாங்கன்னு புரட்சி தலைவர் சொல்லும்போது பிஏ போய் தந்தா, அம்மா ஐயா அந்த அம்மா கடை காணமையா, கடையை காணமா, அந்த அம்மாவுக்கு என்னாச்சு போய் பார்த்துட்டு வாங்கன்னு போய் பார்த்தா அந்த அம்மா வீட்டில் படுத்துருக்கு. என்னம்மா அவங்களுக்கு உடம்பு சோம்பலையா அப்படின்னு. ஆமையா கொஞ்சம் உடம்பு சோம்பல, படுத்திருக்கேன்யா அப்படின்னதும் புரட்சி தலைவர், இது இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்களேம்மா அந்த தின்பண்டங்கள், அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு. யாருக்குயா டெய்லி வாங்கிட்டு போகிறீங்க, யார் சாப்பிட்றது அப்படின்னு புரட்சி தலைவருக்கு ஐயோ எனக்கு என்ன உடம்புக்கு அவருக்கு இல்லாத அப்படின்னு சொல்லி உடனே அந்த அம்மா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தலைவருக்கு வந்து கொடுக்குது. அப்போ தலைவர் ரொம்ப அதை வாங்கிட்டு சந்தோஷப்பட்டு, இந்தாங்கம்மா நல்லா இருக்கம்மான்னு சொல்லிட்டு ₹1000 கொடுக்குறாரு. அந்த காலத்தில் ₹1000 எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நகையே வந்து ₹15 ₹20 தாங்க. அப்போ ஒரு நகை ₹20 ₹60 தான். ₹1000 கொடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து வர்றதுக்கு தாமதமாகுது. அப்போ தாமதமாகும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. ஒவ்வொரு சீனாக எடுக்கிறாங்க, கதையை மாத்துறாரு புரட்சி தலைவர். நம்பியாரை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறாரு. நம்பியார் 3 மாதம் உடம்பு டெவலப் பண்ணுறதுக்கு 3 மாதம் டைம் கேட்குறாரு. இப்படி லேட் ஆகுது இல்லை. அப்போ எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, புரட்சி தலைவர் கையில் பணம் தீர்ந்து போச்சு, பணமே இல்லை, அதனால அவர் வந்து படத்தை வெளியிட முடியலன்னதும் இந்த அம்மா இந்த பெட்டிக்கடைக்காரமாக இருக்கு பாருங்க, இந்த அம்மா வந்து ஒரு நாள் எம்ஜிஆரை பார்க்க வருது. பார்க்க வந்தால் எம்ஜிஆர் பார்த்து வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் ராஜா, உங்க நீயத்தில் எனக்கு என்ன குறை அப்படின்ட்டு, இந்த மாதிரி கேள்விப்பட்டேன்யா உங்கள் படம் ஓடலை, படத்தை ஓட்டுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க, அதான் நான் இப்போ சிறுக அந்த பெட்டிக்கடையில் சேமித்த பணத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்குறேன் உங்களுக்குன்னு சொல்லி அந்த அம்மா சுருக்கு பையிலேருந்து ஒரு ₹1800 கொடுக்குது. கொடுத்தோடனே எம்ஜிஆர் அப்படியே அழுதுட்டார். இங்கே பாடுறா, நாட்டு மக்கள் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து, ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் சரியாயிருச்சு, கொஞ்ச நாளில் படம் வந்துடும், பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கன்ட்டு இன்னொரு ₹1000 அந்த அம்மா கொடுத்துட்டு டிரைவரை கூப்பிட்டுட்டு பிஏ கூப்பிட்டு இந்த அம்மா கரெக்டாக கொண்டு போய் எங்கே போய் இறங்கணுமோ அந்த பஸ்ஸில் போய் ஏற்றி விட்டுவாங்கன்னு அனுப்பிவிட்டார். எப்படி பாருங்க, மக்கள் வந்து எம்ஜிஆர் சின்ன கண்ணீர் வடிச்சா கூட அவங்க தான் கண்ணீராக நினச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு நினச்சிட்டாங்க புரட்சி தலைவரை.
அடுத்து இது லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். விடுதலை புலிகள் பிரச்சனை, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை பயங்கரமாயிருச்சு. பயங்கரமான நிலைமையில் ஆகும்போது பிரபாகரனும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் நல்லா கவனமாக இருங்க. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகள் தளபதி கிட்டு ரெண்டு பேரும் தான், அந்த ரெண்டு பேரும் தான் ரெண்டு கண்கள் மாதிரி, ரெண்டு மூளை மாதிரி. அவங்க வந்து புரட்சி தலைவரை பார்க்க வராங்க. புரட்சி தலைவர் வந்து அப்போ சிஎம்மாக இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அப்போ புரட்சி தலைவர்கிட்ட வந்ததும் புரட்சி தலைவர் கேட்குறாரு, என்ன ஒரு மாதிரி முக வாட்டமாக இருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி தலைவர் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு. என்ன எவ்வளோ பணம் தேவைப்படுது? நாங்கள் ஒரு இராணுவத்தவே ஏற்படுத்திட்டோம். 4000 விடுதலை புலிகள், 4000 சோல்ஜர்ஸு, அவங்களுக்கு தங்க இடம், அவங்களுக்கு சீருடை, சாப்பிட சாப்பாடு, ஆர்ம்ஸு, பீரங்கி, துப்பாக்கி, புல்லட்டு எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது தலைவர். ஏகப்பட்ட செலவு. சரி, எவ்வளோ அல்டுகெதர் எவ்வளோ ஆகும் அப்படின்றாரு புரட்சி தலைவர். 4 கோடி ஆகுன்றாங்க. அப்படியே அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாரு. எடுத்துகிட்டு போனால் 4 கோடி. பிரபாகரன் கிட்டும் அசந்து போயிட்டாங்க. உலகத்துல இப்படி ஒரு ஆள் கொடுக்க முடியாதுரா அப்படின்னு. ஒரே அட்டம்ப்ட்ல தலைவர் கொடுத்த பணத்துல பெரிய மிலிட்டரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தலைவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இலங்கை பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு சரியான முடிவு கிடைச்சிருக்கும். முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் தமிழர்களை சுட்டு கொண்டாங்க பாருங்க. அந்த ஒரு இரக்கமற்ற செயல் நடந்திருக்காது வரலாற்றுல. தலைவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் நடந்திருக்காது. வாரி வல்லல் பாருங்க. ஒரு நாட்டில் ஒரு தேசம், ஒரு இனம் முன்னேறதுக்கு அவருடைய பங்களிப்பு பாருங்க. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நல்லா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டு மகிழ்ச்சியோடு நீங்கள் நைட்டு தூங்குங்க. உங்களுக்கு இன்னும் 2 நாளில் அடுத்த ஒரு செய்தி புரட்சி தலைவரை பற்றி சொல்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தந்திருக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரட்சி தலைவரின் அன்பு சீடர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.